Hello guys, welcome back to LetCode. ஸோ நம்ம வந்து டெஸ்ட் என்ஜின் சீரிஸ் பார்த்துட்டு இருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ரியாரிட்டி என்னன்னு பார்த்தோம், டிபெண்ட்ஸ் ஆன் மெத்தட். அதுக்கப்புறம் வந்து இன்வோகேஷன் கவுண்ட், இன்வோகேஷன் டைம் அவுட் அண்ட் ஆல்வேஸ் ரன் எனேபிள் டிஸ்கிரிப்ஷன். ஸோ நம்ம வந்து ஒரு லைக் 3 + 3 5 6 7 ஸோ 7 ஆட்ரிபியூட்ஸ் கிட்ட லேர்ன் பண்ணிட்டோம். ஸோ இன்னைக்கு எகெயின் ஒரு 3 ஆட்ரிபியூட்ஸ் வந்து லேர்ன் பண்ண போகிறோம். த்ரெட் பூல் சைஸ், டைம் அவுட் அண்ட் எக்ஸ்பெக்டட் கண்டிஷன்ஸ். ஸோ ப்ரீவியஸ் வீடியோ எல்லாமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரே நாளில் 4 வீடியோஸ் போட்டுட்டேன். எனக்கு இது ஆக்சுவலி ஒரே டாபிக் தான், பட் லென்த்தியாக வீடியோ போகுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணி 4 வீடியோஸாக ஒரே நேரத்தில் வந்து அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ ஏதாச்சும் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அந்த பிளேலிஸ்ட் டெஸ்ட் என்ஜின் ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதில் போயிட்டு பார்த்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துறேன், ஸோ நீங்கள் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு டாபிக் உள்ள போயிடுவோம். டாபிக் போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் வீடியோக்கு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துன்னா பிடிக்கலாம் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ. ஸோ எக்லிப்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இந்த கோட் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். கூகுளில் போயிட்டு கிரிக்கெட் அப்படின்ற ஒரு வேர்டு சர்ச் பண்ணிட்டு அதோட சைஸை வந்து எடுக்க போகுது. ஓகே, ஸோ அதே சேம் டெஸ்ட் ஸ்கிரிப்ட் தான். இதில் நம்ம என்ன லேர்ன் பண்ணோம் அப்படின்னா இன்வோகேஷன் கவுண்ட் போட்டோம் அண்ட் இன்வோகேஷன் கவுண்ட் இன்வோகேஷன் டைம் அவுட் அப்படின்னு சொல்லி போட்டோம். ஓகே, ஸோ இன்வோகேஷன் கவுண்ட் அப்படின்னா லைக் நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன்ஸ். ஸோ ஒரு லூப் மாதிரி தான் இது வந்து. ஓகே, ஸோ 3 போட்டோம் அப்படின்னா இந்த டெஸ்ட் ஸ்கிரிப்ட் வந்து 3 போகும். இன்வோகேஷன் டைம் அவுட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த 3 லூப்புமே, அதாவது 3 எக்ஸிக்யூஷனுமே இந்த டைம்குள்ளே முடியணும் அப்படின்னு சொல்கிறேன். சப்போஸ் அந்த டைம்குள்ளே முடியல அப்படின்னா நம்ம டெஸ்ட் ஸ்கிரிப்ட் வந்து ஃபெயில் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போதைக்கு நான் இந்த இன்வோகேஷன் டைம் அவுட் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ நம்ம வந்து இன்வோகேஷன் கவுண்ட் மட்டும் வச்சிருக்கோம். ஸோ இதை ரன் பண்ண அப்படின்னா 3 டைம்ஸ் வந்து ஆஃபீஸாக ரன் ஆகும். கரெக்ட், பட் 3 டைம்ஸ் ரன் ஆகும்போது எப்படி ரன் ஆகும்னு கேட்டிங்க அப்படின்னா சீக்வென்ஷியலாக தான் ரன் ஆகும். கரெக்ட், ஸோ ஒரு வாட்டி எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ ரைட் கிளிக் பண்ணி ரன் as டெஸ்ட் என்ஜின் டெஸ்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ரன் ஆகுது, சீக்வென்ஷியலாக ரன் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் முடிஞ்ச உடனே எகெயின் வந்து செகண்ட் டைம் வந்து எக்ஸிக்யூஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும் அண்ட் எக்ஸிக்யூஷன் முடிஞ்ச அப்புறம் எகெயின் வந்து தேர்ட் டைம் ரன் ஆகும். ஸோ இன்வோகேஷன் கவுண்ட் என் வேல்யூ எவ்வளோ கொடுக்குறீங்களோ பேஸ் பண்ணி அத்தனை டைம்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். கரெக்டாக? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டல் டெஸ்ட் ரன் 3. ஓகே, ஃபைன். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா த்ரெட் பூல் சைஸ். த்ரெட் பூல் சைஸ்னா என்ன, அது எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப ஈஸியான கான்செப்ட் த்ரெட் பூல் சைஸ். த்ரெட் பூல் சைஸ் எப்போ ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்வோகேஷன் கவுண்ட் இருந்தா மட்டும்தான் ஒர்க் ஆகும். அதாவது நம்ம வந்து 3 கொடுத்தோம் அப்படின்னா 3 டைம்ஸ் ரன் ஆகும், பட் எல்லாமே சீக்வென்ஷியலாக ரன் ஆகுது. எனக்கு வந்து 3 டைம்ஸ் ரன் ஆகணும், பட் அட் தி சேம் டைம் பேரலா எனக்கு எக்ஸிக்யூட் ஆகணும். இதே சேம் டெஸ்ட் வந்து எனக்கு பேரலா எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா அப்போ வந்து த்ரெட் பூல் சைஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இங்கே கமா போயிட்டு கமா போட்டுட்டு த்ரெட் பூல் சைஸ் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்டிஜர் கேட்கும். ஸோ நம்பர் ஆஃப் ப்ரௌசர்ஸ் 2 அப்படின்னு கொடுத்தேன்னா லைக் த்ரெட் பூல் சைஸோட 2 கொடுத்தேன் அப்படின்னா 2 ப்ரௌசர்ஸ் அட் தி சேம் டைம் ரன் ஆகும். 2 பேரலாக ரன் ஆகும். ரிமைனிங் 1 இருக்கிறது வந்து பேரலில் எது ஃபர்ஸ்ட் முடியுதோ அங்கே போயிட்டு அது வந்து ஜாயின் பண்ணிக்கும். ஓகே, ஸோ ஒரு த்ரெட் மாதிரி 2 த்ரெட்டு பேரலாக ரன் ஆகும். எது ஃபர்ஸ்ட் முடியுதோ அங்கே போயிட்டு இன்னொரு டெஸ்ட் ஸ்கிரிப்ட் வந்து ஜாயின் பண்ணிக்கும். ஓகே, ஸோ இது வந்து அதே சேம் த்ரெட் கவுண்டோட கான்செப்ட் தான். த்ரெட் கவுண்ட் தெரியல அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோ ரெஃபர் பண்ணுங்க, த்ரெட் கவுண்ட் பற்றி டீட்டெயிலாகவே சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துலாம். ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 ப்ரௌசர்ஸ் அட் தி சேம் டைம் ஓப்பன் ஆகும் பேரலா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 க்ரோம் டிரைவர் இன்ஸ்டன்ஸ் காட்டுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 ப்ரௌசர்ஸ் ஒன்றா ரன் ஆகுது. இப்போ ஃபர்ஸ்ட் எங்கே முடியுதோ இன்னொரு ஸ்கிரிப்ட் வந்து ஸ்டார்ட் எக்ஸிக்யூட் ஆகிடும். ஓகே, ஸோ ரெண்டுமே ஒரே சமயத்தில் முடிஞ்சுது, பிகாஸ் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வருது. சப்போஸ் உங்களுக்கு வந்து 3மே பேரலாக ரன் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இங்கே வந்து 3 அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். அண்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரே சேம் அட்டெஸ்ட் 3ஆக ரன் ஆகும், 3மே பேரலாக ரன் ஆகும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ப்ரௌசர், இங்கே ஒரு ப்ரௌசர் அண்ட் இங்கே ஒரு ப்ரௌசர். ஓகே, ஸோ 3 ப்ரௌசர் அட் தி சேம் டைம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து த்ரெட் பூல் சைஸோட வேலை. அண்ட் சப்போஸ் இன்வோகேஷன் கவுண்ட் இல்லை அப்படின்னா த்ரெட் பூல் சைஸ் வந்து கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. ஓகே, ஸோ வேணா நான் ரைட் கிளிக் பண்ணி உங்களுக்கு ரன்னர்ஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு வாட்டி ஒரே ஒரு டெஸ்ட் ஸ்கிரிப்ட் மட்டும் தான் ஓடும், பிகாஸ் நம்மகிட்ட இன்வோகேஷன் கவுண்ட் இல்லை. ஸோ இன்வோகேஷன் கவுண்ட் இருந்தால் மட்டும்தான் த்ரெட் பூல் சைஸ் வரும். அதே மாதிரி நம்ம ஒரு டைம் அவுட் பார்த்தோம்ல, இன்வோகேஷன் டைம் அவுட், அதுவும் வந்து இன்வோகேஷன் கவுண்ட் இருந்தால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ த்ரெட் பூல் சைஸ் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைம் அவுட். ஓகே, ஸோ நம்ம வந்து இன்வோகேஷன் டைம் அவுட் போடுவோம். இன்வோகேஷன் டைம் அவுட் எப்போ ஒர்க் ஆகும் அப்படின்னா இன்வோகேஷன் கவுண்ட் இருந்தால் மட்டும்தான். பட் ஜென்ரலாக ஒரு டெஸ்ட்டுக்கு வந்து நான் வந்து இத்தனை செகண்ட்ஸ்குள்ளே தான் முடியணும் அப்படின்னு நான் ஸ்பெசிஃபை பண்ணோம் அப்படின்னா ஃபார் சிங்கிள் ரன் அப்போ நான் வெறும் டைம் அவுட் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள். இங்கே போய் டைம் அவுட் கொடுத்துட்டு லாங்கில் வேல்யூ பாஸ் பண்ணோம், லைக் எத்தனை செகண்ட்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு 5 செகண்ட்ஸ் ரன் ஆகுது, பட் நான் வந்து ஒரு 3 செகண்ட்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ 3000 மில்லி செகண்ட்ஸ், அதாவது 3 செகண்ட்ஸ். ஸோ 3000ஸில்
ஐ மீன் 3000 செகண்ட்ஸ்க்குள்ள சாரி 3 செகண்ட்ஸ்க்குள்ள இது வந்து எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். சப்போஸ் எக்ஸிக்யூட் ஆகல அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸெப்ஷன் வந்துடும். என்ன எக்ஸெப்ஷன் கேட்டிங்க அப்படின்னா த்ரெட் டைம் அவுட் எக்ஸெப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகே, ஸோ நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கலாம். ஒரு 10 கொடுக்கலாம். ஸோ 10 செகண்ட்குள்ளே இது வந்து எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ ரைட் கிளிக் பண்ணி ரன் ஆஸ் டெஸ்ட் செஞ்சு டெஸ்ட். இது மோஸ்ட்டாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ இதை வச்சு பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் பண்ணலாமா கேட்டிங்கன்னா அதுக்கு இது அப்ரோப்ரியேட் கிடையாது. இது எதுக்கு அப்படின்னா நம்ம ஒரு இனிஷியலாக ஒரு பேஜ் லோட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு ஃபஸ்ட்டு நம்ம பில்டு வந்தோன்னா ஒரு பேஜ் லோட் பண்ணுறோம். அந்த பேஜ் வந்து இத்தனை செகண்ட்ஸ்க்குள்ளே நம்மளுக்கு அட்லீஸ்ட் லைக் ஒரு 10 செகண்ட்ஸ்க்குள்ளே வச்சு அந்த பேஜ் வந்து ஃபுல்லாக ரெண்டர் ஆகணும். சப்போஸ் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது பேக் எண்டில் ஒரு ப்ராப்ளம் இருக்கலாம். கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம இந்த டைம் அவுட் வந்து யூஸ் பண்ணலாம். மோஸ்ட்டாக ரியல் டைமில் யூஸ் பண்ணுவோமா கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் பண்ணதில்லை. ரியல் டைமில் டைம் அவுட்லாம் போட்டு டெஸ்ட் பண்ணுற மாதிரி எந்த ஒரு சினாரியோ எனக்கு வரல. மேபி மற்றவங்களுக்கு வந்திருக்கலாம், ஷியராக தெரியல. பட் நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை. பட் இன்டர்வியூவில் நிறைய வாட்டி ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே நம்ம லேர்ன் பண்ணுறது ரியல் டைமில் யூஸ் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஓகேவா? பட் இன்டர்வியூவில் கேட்பாங்களா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லாத கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க, அது வேறு விஷயம். பட் இருக்கிற கொஷின்ஸ் லைக் தெரிஞ்ச ஃபங்க்ஷன்ஸ் ஒரு ஆட்ரிபியூட்ஸ் தெரியல அப்படின்னா அது கஷ்டம் தான். ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா எல்லாமே கற்றுக்கோங்க. எல்லாத்துக்குமே ரியல் டைமில் யூஸ் பண்ணுவோமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஓகே, ஸோ அதோடு நெக்ஸ்ட் டாபிக் போயிடலாம். ஐ மீன் நெக்ஸ்ட் ஆட்ரிபியூட்டுக்கு போயிடலாம். அது என்ன ஆட்ரிபியூட் அப்படின்னா எக்ஸ்பெக்டட் கண்டிஷன். ஸோ எக்ஸ்பெக்டட் கண்டிஷன் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஊரை ஏமாத்துறதுக்காக. ஐ மீன் இப்போ ஒரு ஸ்கிரிப்ட் வந்து ரன் பண்ணுறோம். கரெக்டாக ஒரு ஸ்கிரிப்ட் ரன் பண்ணுறோம். அந்த ஸ்கிரிப்டில் சப்போஸ் ஏதாவது ஒரு ஃபெயிலியர் வந்தது அப்படின்னா ஸ்கிரிப்ட் வந்து ஸ்டாப் ஆகிடும் ஆப்வியஸாக. அண்ட் என்ன நடக்கும், ரிசல்ட்டில் வந்து அந்த எக்ஸெப்ஷன் வரும். கரெக்டாக? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து Q இருக்குது. சப்போஸ் நான் இதை வந்து Q1 அப்படின்னு போட்டேன் அப்படின்னா ஆப்வியஸாக எனக்கு நோ சர்ச் எலிமெண்ட் வரணும். கரெக்ட்? ஸோ ரைட் கிளிக் பண்ணி ரன் ஆஸ் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இங்கே வந்து இம்ப்ளிசிட் வெயிட் இருக்குது. அதனால வந்து வெயிட் வந்து ஸோ 10 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணோம். 10 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் வந்து இது வந்து ஃபெயில் ஆகிடும். ஓகே, ஸோ என்ன எக்ஸெப்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ சர்ச் எலிமெண்ட் எக்ஸெப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வருது. ஓகே, இப்போ சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா என்னோட டெஸ்ட் வந்து இந்த மாதிரி நோ சர்ச் எலிமெண்ட் இல்லை வேற ஏதோ ஒரு எக்ஸெப்ஷனால ஆப்வியஸாக ஃபெயில் ஆகிடும். பட் நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா இந்த எக்ஸெப்ஷன் வரும் அப்படின்ட்டு எனக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸெப்ஷன் வந்ததுன்னா அதை வந்து இக்னோர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றேன். ஸோ டெஸ்ட் கேஸ் ஃபெயில் ஆனாலும் பாஸ் ஆகிடும். அது எந்த விதத்துல நல்லதுன்னு தெரியல. பட் சம்டைம்ஸ் நம்மளுக்கு ஃபெயில் ஆனாலும் அது பிரச்சனை இல்லை, நம்ம ரிப்போர்ட்ல வந்து அது பாஸ் அப்படின்னு காட்டணும் அப்படின்னா யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ சின்டாக்ஸ் சொல்லிடுறேன். ஸோ எக்ஸ்பெக்டட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு போட்டுட்டு இங்கே வந்து ஆக்சுவலி வரவே கொடுக்கலாம். லைக் மல்டிபிள்ஸ் இருந்ததுன்னா மல்டிபிள்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ நான் ஒன்றே மட்டும் போகிறேன் இப்போதுக்கு. நோ சர்ச் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லி java.util அண்ட் செலினியம்லேருந்து வரும். ஸோ ஆப்வியஸாக இது வந்து செலினியம் எக்ஸெப்ஷன். ஸோ அங்கேருந்து கால் பண்ணிக்கலாம். டாட் கிளாஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஓகே, ஸோ இது வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பெக்டட் கண்டிஷன்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்ல முடியுதுல கண்டிஷன்ஸ். ஐ மீன் எக்ஸ்பெக்டட் எக்ஸெப்ஷன், சாரி கண்டிஷன் இல்லை எக்ஸ்பெக்டட் எக்ஸெப்ஷன்ஸ் அப்படின்னு முடியுதுல. மோஸ்ட்டாக ஜாவாவில் எப்படி எழுதியிருப்பாங்க அப்படின்னா ப்ளூரலாக ஏதாவது வருது அப்படின்னா அது மோஸ்ட்டாக அரே இல்லை லிஸ்ட்டு வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ அது பேஸ் பண்ணி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைண்ட் எலிமெண்ட் அப்படின்னா 1 எலிமெண்ட் கண்டுபிடிக்கும். அதே இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ மல்டிபிள் எலிமெண்ட்ஸ் வந்து கண்டுபிடிக்கும். ஸோ அந்த மாதிரி சிங்குலர் அண்ட் ப்ளூரல் அது பேஸ் பண்ணி கூட நீங்கள் ஜாவாவில் வந்து லேர்ன் பண்ணலாம். ஓகே, ஸோ இது அஃபிஷியலாக அப்படிலாம் இல்லை, நான் லேர்ன் பண்ண வரைக்கும் நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, சரி ஓகே, ஸோ இதை நம்ம ரன் பண்ணி பார்த்தலாம். ஸோ லாஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா நோ சர்ச் எலிமெண்ட் போட்டு ஃபெயில் அப்படின்னு வந்தது. இந்த டைம் பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஆப்வியஸாக பாஸ் ஆகிடும், பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஸ்கிரிப்ட் ஃபெயில் தான். இது வந்து டைப்பே ஆகலை பிகாஸ் அங்கே வந்து நோ சர்ச் எலிமெண்ட் தான். பட் அந்த எக்ஸெப்ஷன் வரும் அப்படின்னு எனக்கு ஆல்ரெடி தெரியும். அதனால இங்கே எக்ஸெப்ஷன் வராமல் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஓகே, யா தட்ஸ் இட். ஓகே, ஸோ நம்ம வந்து ஆல்மோஸ்ட் டெஸ்ட் என்ஜோட ஆட்ரிபியூட்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். இன்னும் நெக்ஸ்ட் பார்ட் 5 வரும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா குரூப்ஸ் அண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் குரூப் ரெண்டுத்தையும் வந்து பார்த்துடலாம். ஸோ அதோட உங்களோட டெஸ்ட் என்ஜ் ஆட்ரிபியூட்ஸ்லாம் முடிஞ்சிடும் ஆல்மோஸ்ட். ஓகே, அதை தாண்டி 2-3 இருக்குது. பட்
அதெல்லாம் நம்ம யூஸே பண்ண மாட்டோம். இன்டர்வியூலையும் யாரும் கேட்க மாட்டாங்க. ஸோ கவலைப்பட வேண்டாம். ஓகேவா? முடிஞ்சா டைம் இருந்ததுன்னா நான் அதையும் வந்து கவர் பண்ண ட்ரை பண்றேன். ஓகே. ஸோ இந்த வீடியோக்கு அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் அப்படியே அழுத்தி விடுங்க. அண்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? அட்லீஸ்ட் இந்த டெஸ்டிஞ்சி 4 வீடியோஸ் 5 வீடியோஸ்க்கு சேர்த்து நான் எந்த ஒரு டுடூவும் தரல. மோஸ்ட்டாக தருவேன், தர முடியல. பட் எல்லாத்துக்குமே சேர்த்து பெரிய ஆப்பா ஒன்று தரேன். ஓகே, ஐ மீன் பெரிய டெஸ்ட் கேஸாக ஒன்று தரேன். போக போக வீடியோஸில் பார்க்கலாம். அண்ட் yeah, that's it. Okay, so see you in the next one very soon. Thank you. You never give me drama, so no need to walk away. Girl, I just wanna be right with you every single day. And if there's any trouble, yeah, we coming through as one. You know I got your back in every way under the sun. Girl, I be staring, looking at you every single night. I just gotta let you know you brighten up my life.